ஹாய் ஹலோ வணக்கம். இது வெல்கம் டு MKTNBC. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுரேஷ் புக் இருக்குது. அந்த புக்கை நான் வாங்கி அந்த சுரேஷ் புக்கான வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். புக் எப்படி இருக்குது சொல்லிட்டு நான் ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ அந்த புக்கு அதுக்கப்புறம் அதில் பார்த்தப்ப இன்னொரு புக்கும் சஜஸ்ட் பண்ணாங்க நிறையா பேர் கீழே. ஸோ நான் அந்த புக்கையும் நான் கம்பேர் பண்ணி வீடியோவும் போட்டேன். ஸோ அதுக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், எல்லாமே பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புக்கில் வந்து நான் படிக்கும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் பார்த்தேன். ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம இன்னொரு புக்கு கம்பேர் பண்ணி போட்டோம். அப்போ போடும்போது அந்த புக்கோட ஒரு நிமிஷம் அந்த புக்கோட பப்ளிகேஷன்லேருந்து புக்கு வந்து லேட்டாக வருது சொல்லிட்டு நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களே வந்து புக்கு கொஞ்சம் 10 நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு. அந்த மாதிரி நீங்களும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணிங்கன்னா நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி நிறையா பேர் ஃபுல்லாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்னென்ன மிஸ்டேக் சொல்கிறேன் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி உங்களுக்கும் நீங்கள் அங்கே மாற்றி வச்சுக்கோங்க, சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் வந்து எப்படி காட்ட போகிறேன்னா, புக்கு ப்ரூஃபோடு காட்ட போகிறேன். புக்கில் என்ன இருக்குது, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த இது தெளிவாகவே காட்ட போகிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணணுன்னா அந்த இடத்துல கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறையா கமெண்ட் பண்ணி நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களும் அகாடமிலேருந்து கூட பார்க்கலாம். பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட புக் அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் இருக்குது. ஸோ இன்னொரு எடிஷன் விடும்போது இதெல்லாம் அவங்க வந்து கரெக்ட் பண்ணி விடலாம். ஏன்னா ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்களும் அந்த இடத்துல சரி பண்ணிவிட்டு விடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். திரும்ப இன்னொரு எடிஷன் போடும்போது நல்லா அந்த கரெக்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கு வாங்கினவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நல்லா பாருங்கள், தெளிவாக பாருங்கள். எல்லாமே சொல்லிடுறேன். இதாங்க அந்த புக்கோட சிலபஸ்ஸு. நமக்கு டிஎன்பிசி புதுசாக அப்டேட் பண்ண டிசம்பரில் 2024 டிசம்பரில் அப்டேட் பண்ண சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. இந்த புக்கு படித்தாலே ஃபுல் மார்க் எடுத்துடலாம், அது கன்ஃபார்ம் ஓகே. ஆனால் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குது. ஏன்னா படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் ஆல்ரெடி ஸ்கூல் புக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், படிச்சிட்டேன். ஸோ படிச்சுட்டு இந்த புக்கு பார்க்கும்போது, ஏன்னா நமக்கு வந்து இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறதுனால தமிழ் எனக்கு வந்து படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் தமிழ் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கணும். ஸோ அதனால் இந்த புக்கு வாங்கினா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் புக்கு வாங்கினேன். ஸோ தமிழ் கொஞ்சம் டக்கு டக்குன்னு படிக்கணும்ல, ஸோ அதனால் புக் வாங்கியிருக்கேன். ஸோ நல்லா தான் இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் அந்த சிலபஸ் படி எல்லாமே இருக்குது. ஸோ நிறையாவும் இருக்குது, டேட்டாலாம் நிறையா இருக்குது. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, புது புக்கு, பழைய புக்கு, சிறப்பு தமிழில் சிலபஸ் கவர் ஆச்சுன்னா அந்த இது எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவுமே கவர் பண்ணலாம் சொல்லலை. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு போட்டது சுரேஷில் மட்டும்தான் புக்கே ஃபஸ்ட்டு போட்டாங்க 485க்கு. ஸோ ஒவ்வொரு அகாடமிலையும் புக்கு போட்டுட்ருக்காங்க, அடுத்தடுத்து போட்டுட்ருக்காங்க. சில பேர் கொஞ்சம் லேட்டாக போடுறாங்க, சில பேர் அடுத்தடுத்து ஒவ்வொரு புக்காக போட்டுகிட்டே இருக்காங்க. பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி புக்கு போடுறாங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, தமிழுக்கு மட்டுமே சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு போட்டது சுரேஷ் தான். அதுக்கு நான் இதை அவங்கள ப்ரொமோஷன் கொடுக்குறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், வாங்கினேன், நல்லா இருந்துச்சு, நான் அகாடமி போய் வாங்கிட்டேன். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்துறோம் என்னென்னு. பிரித்தெழுதுக இதில் நான் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பார்த்தேன். என்னென்ன மிஸ்டேக் பார்த்தேன்னா, முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக தெரியணும்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு புணர்ச்சி தெரியணும். ஸோ புணர்ச்சி இது எங்கே இருக்குன்னா 9th புக்கில் இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதில் வந்து எப்படி பிரியும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த புணர்ச்சி பார்க்கும்போது புணர்ச்சியில் என்னென்ன டைப் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே உள்ளதையும் நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸாக காட்டுறேன். அவங்க கொடுத்த மிஸ்டேக்ஸில் நான் என்னென்ன இருக்குன்னு ரெஃபரன்ஸ் காட்டுறேன். ஸோ புணர்ச்சி படித்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ புணர்ச்சி புரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் பிரித்தெழுது சேர்த்தெழுதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஓகேயா? இப்போ என்ன பண்ணணும்னா, நான் வந்து பார்த்த மிஸ்டேக் என்னென்னா, 6ஆம் கிளாஸ் புதிய புக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் வந்து 4வது பக்கம், சுரேஷ் புக்கில் வந்து 4வது பக்கம். 6ஆம் கிளாஸ் புது புக்கு அந்த இதில் கொடுத்ததில் இடப்புறம்னு இருந்துச்சு. அது வந்து இடம் கூட்டல் புறம்னு கொடுத்துருக்காங்க. இடப்புறம்னா லெஃப்ட் சைடு, நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ அப்படி பார்க்கும்போது அது வந்து லெஃப்ட்டுன்னு தான் சொல்லணும், இடது தான் சொல்லணும். இடம்னு சொன்னோன்னா அது அந்த இடத்துல வந்து ஒரு பிளேஸை குறிக்கும், சரியா? ஸோ ஒரு இடத்தை குறிக்கும். ஸோ அதனால் இது வராது. ஸோ இடது கூட்டல் புறம் இதான் வரும், ஓகேயா? ஸோ இது நான் ஒன்று பார்த்தேன். அதுக்கடுத்து அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணாதவங்க.
அதுக்கடுத்து இங்கிட்டலாம் கொஞ்சம் அவ்வளோவா எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து 7th புது புக் இருக்குது தெரியுமா? 7th 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் சுரேஷ் புக்கில் வந்து 5வது பக்கம் இருக்குது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோட் ஓவியம்னு இருக்குது. இது வந்து புக் பேக்கில் இருக்கும். கோட் ஓவியம் பிரித்து எழுதுக கோடு கூட்டல் ஓவியம் தான் ஆன்சராக இருக்கும். ஆனால் இங்கே வந்து கோட்டு கூட்டல் ஓவியம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோட்டு கூட்டல் ஓவியம் இது எனக்குமே தப்பாக தான் இருந்துச்சு. நான் ப்ரீவியஸ் இயரும் பார்த்துருக்கேன், கோடு கூட்டல் ஓவியம் தான் இருக்குது. நான் ப்ரீவியஸ் இயர் நிறையா கொஸ்டின் பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு. ஸோ அந்த கொஸ்டின் இப்போ என்கிட்ட இல்லை, ஆனால் நான் பார்த்துருக்கேன். ஸோ கோடு கூட்டல் ஓவியம் தான் வரும், கோட்டு கூட்டல் ஓவியம்னு வராது. ஸோ இதுவும் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. ஏன்னா புக்கில் வந்து அது கொடுத்துருக்காங்க, இவங்க கொடுத்துருக்க இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரைட்டாக தப்பான்னு எனக்கும் தெரில. ஸோ பார்த்துக்கோங்க, அடுத்தடுத்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க வரிசையாக. நீங்கள் பார்த்த மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது அவங்க வந்து திரும்பி பார்த்தாங்கன்னா ஸோ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்ப்பாங்க. ஸோ இது சொல்லிட்டேன்னா அதுக்கடுத்து 6ஆம் வகுப்பு சமச்சீர் பாட புத்தகம் சொன்னல, புது புக்கு ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பின்னாடி பழைய புக் கொடுத்துருப்பாங்க சொல்கிறேன். ஸோ பழைய புக் கொடுக்கும்போது சமச்சீர் பாட புத்தகம் பாடத்திட்டம்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து சுரேஷ் புக்கில் வந்து 6வது பேஜ். ஸோ அங்கே வந்து கொடுத்துருக்காங்க வன்பால் கண். இது வந்து வன்பால் கூட்டல் கண்ணுன்னு வருமா, இல்லை வன்மை கூட்டல் பால் கண்ணுன்னு வருமா, எனக்கு சரியாக தெரில. ஸோ தெரிஞ்சவங்க கரெக்டாக இது பண்ணுங்கள், எனக்கு தெரில. ஸோ அதனால் தெரிஞ்சவங்க மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எனக்கு தெரியாதுன்னு நான் கேட்குறேன். அதுக்கடுத்து இந்த மலரடி இருக்குது தெரியுமா? இந்த மலரடி வந்து இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. அதாவது இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, எனக்கு படிக்கும்போது ஒரு ஐடியா கிடச்சிச்சின்னா 6ஆம் வகுப்பில் அந்த பழைய புக்கில் கவர் ஆகிறது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 7ஆம் வகுப்பில் அது எங்கெல்லாம் வருதோ அப்படி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க ஒவ்வொரு இதுவும் ரெண்டு இடத்துல 3 இடத்துல இருக்குது, ஸோ 2 இருக்குது, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் என்னென்னா 6ஆம் கிளாஸில் அது கவர் ஆகுது, அதுக்கடுத்து 7ஆம் கிளாஸில் கவர் ஆகுது, 8ஆம் கிளாஸில் கவர் ஆகுது. 8ஆம் கிளாஸில் அது வந்துருந்துச்சுன்னா அதை மொத்தமாக கொடுத்துருக்காங்க. 6ஆம் கிளாஸில் வந்துருந்துச்சுன்னா 6ஆம் கிளாஸ் இது மொத்தமாக லிஸ்ட் அவுட் பண்ணும்போது கொடுத்துருக்காங்க. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ 2 கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு குறையும் சொல்லலை, ஓகேயா? ஸோ அது எது 2 இருக்குது சொல்லிடுறேன். ஸோ மலரடின்னு இருக்கா, இந்த மலர் குட்டல் அடி இது ரைட்டு தான். ஏன்னா இங்கே வந்து அவங்க முன்னாடி புணர்ச்சி விதி கொடுத்துருந்தாங்க. ஸோ புணர்ச்சி விதி கொடுத்துருக்காங்களா, இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மலர் குட்டல் அடி மலரடி ரைட்டு தான், பிரித்தது ரைட்டு தான். ஸோ மலரடி இங்கே ஒன்று இருக்கா, அதுக்கடுத்து இங்கிட்ட காட்டுறேன். எங்கேயோ பார்த்தேனே, இங்கே இருக்குது மலரடின்னு சொல்லிட்டு. இது எங்கே இருக்குன்னா 8ஆம் கிளாஸு சமச்சீர் புத்தகம் அதுலேயும் வருது மலரடி. ஸோ இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மலரடி. அதுக்கடுத்து வெந்நீர்னு ஒன்று பார்த்தேன், வெந்நீர்னு சொல்லிட்டு 12th வந்து சமச்சீர் புக்கு சுரேஷ் புக்கில் வந்து 10வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெந்நீர்னு இருக்குது. ஸோ அதை வெம்மை கூட்டல் நீர் ரைட்டு தான், பிரித்ததெல்லாம் ரைட்டு தான். ஸோ இது வந்து இங்கேயும் இருக்குது. அதுக்கடுத்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துலையும் வெந்நீர்னு இருக்குது. ஸோ ரிப்பீட்டட் ஆகுது, ஸோ படித்ததே வந்து ரிப்பீட்டட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி 2 இருக்குது. அதுக்கடுத்து வந்து மலரடி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து என்ன மிஸ்டேக்ஸ் நான் பார்த்தேன்னா வரிசையாக பார்த்துட்டு தான் வந்தேன். தன்மை கூட்டல் இருப்பதம் எல்லாமே ஓகே தான். அதுக்கடுத்து ஒரு சில டவுட்லாம் இருக்குது, எனக்கு சின்ன டவுட் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து இந்த தாங்க சேவடின்னு இருக்கா, சேவடி அது வந்து சே குட்டல் அடி இது வந்து ரைட்டு தான். இது வந்து 9th புக்கில் புணர்ச்சின்னு இருக்கும், அது வந்து 5வது எல்லாம் என்னென்னு தெரில. நான் வந்து தேவாரம் இருக்கும், தேவாரத்தை பற்றி நான் பின்னாடி சொல்லும்போது அந்த இதில் வந்து எக்ஸ்பிளைன் இருக்கும். இல்லாட்டி சேவடி இருக்கா, சே குட்டல் அடி இது வந்து ரைட்டு தான். இதுக்கான புணர்ச்சி வந்து அவங்களே பிரிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்களேன், சேவடி வந்து இந்த இடத்துல இவ் இந்த 2 இதுவும் 2மே ஒரே எழுத்து தான். ஸோ இப்படி வரும்போது வந்துச்சுன்னா சேயடின்னு வரும், வந்துச்சுன்னா சேவடின்னு வரும். ஸோ அதை பிரிக்கும்போது சே கூட்டல் அடி தான் வரும், ரைட்டு. தேவாரமும் பார்த்துக்கோங்க, தே கூட்டல் ஆரம். ஓகே, நான் தேவாரத்தை பற்றி டீட்டெயிலாக ஸ்கூல் புக்கு ப்ரூஃப் காட்டி நான் ஒன்று சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ சே கூட்டல் அடி இது ரைட்டு தான், இதை நான் தப்பு சொல்லலை. ஆனால் இங்கே வந்து சேவடி சே கூட்டல் அடின்னு கொடுத்துருக்காங்களா, அதே இங்கிட்டு 9ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகம் அந்த இதில் கொடுக்கும்போது லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க 10ஆம் கிளாஸ்க்கு மேலே, அந்த இடத்துலையும் சேவடி வரும். ஸோ சேவடி இங்கே செம்மை கூட்டல் அடின்னு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ செம்மை கூட்டல் அடி தான் பிரிஞ்சு புணர்ச்சி ஒவ்வொரு விதியாக வந்து இப்படி மாறுமா எனக்கு சரியாக தெரில. ஆனால் இங்கே வந்து செம்மை கூட்டல் அடி, இங்கே வந்து சே கூட்டல் அடி. ஸோ இதில் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கலாம், சே கூட்டல் அடி இதே எடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து
தேவாரம் வந்து புணர்ச்சி படி பார்க்கும்போது தே கூட்டல் ஆரம் வந்து இது ரைட்டு தான். ஆனால் தேவாரம் வந்து நமக்கு செய்யுள் இருக்குது தெரியுமா? ஸோ சுந்தரர் எழுதுனது. ஸோ அதில் வந்து தே கூட்டல் வாரம்னு இருக்கும். தே கூட்டல் வாரம்னா இறைவனுக்கு சூட்டப்படும் பாமாலை அப்படின்னு வரும். தே கூட்டல் ஆரம்னா இனி இசை பொருந்திய பாடல்கள். நான் மாற்றி சொல்கிறேன்னா என்னென்னு எனக்கு தெரில. ஆனால் தே கூட்டல் ஆரம் தே கூட்டல் வாரம் இப்படி பிரியும். நானும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் படித்து. ஸோ அதனால் வரும். ஸோ புணர்ச்சி விதிப்படி பார்க்கும்போது இது ரைட்டு தான். இப்படியும் பிரியும், தே கூட்டல் வாரம்னு பிரியும். ஸோ கொஸ்டின் பேப்பரில் எது இருக்கோ ரெண்டுமே இருந்துச்சுன்னா புணர்ச்சி விதிப்படி பார்க்கும்போது இதுதான் ரைட்டு. ஓகேயா? ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கான நான் புக்குக்கான ப்ரூஃப்லாம் நான் பின்னாடி காட்டுறேன். புணர்ச்சி விதிப்படி எங்கே இருக்குது, செய்யுள் எங்கே இருக்குதுன்னு நான் காட்டுறேன், அதையும் பாருங்கள். இதாங்க நான் சொன்னது. இது வந்து 8th புக்கில் இயல் 5 தமிழ் புக்கு இருக்குது தெரியுமா? அதில் வந்து இருக்குது. தேவாரத்துக்கான நான் மிஸ்டேக் சொல்லியிருந்தேன் தெரியுமா? ஸோ இது 8th புக்கு இயல் 5ல் இருக்குது. தேவாரம் இருக்கும். அந்த யானைகள், மத யானைகள் வந்து முழங்கும், புல்லாங்குழல் ஓசை கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டோட இது இருக்கும், படித்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேவாரம் வந்து அங்கே சுரேஷ் புக்கில் நமக்கு கொடுத்துருந்தது வந்து தே கூட்டல் ஆரம் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ தே கூட்டல் ஆரம்னா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலைன்னு பொருள். ஆனால் இன்னொன்று தே கூட்டல் வாரம்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து அவங்க கொடுக்கல. அவங்க வந்து ஒன்று மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 2 இது இருக்குது. ஸோ தே கூட்டல் ஆரம் இதே அவங்க கொடுத்துருக்கணும். இது கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த தே கூட்டல் வாரம் இது வந்து கொடுக்கல. ஸோ இதை தான் நான் புக் ப்ரூஃபோடு காட்டுறேன்னு சொல்லிட்டு புக்கில் காட்டுறேன். ஸோ தே கூட்டல் வாரம்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான். ஸோ இதுக்கு தேவாரத்துக்கு 2 பொருள் இருக்குது. சரியா? ஓகேயா? அதான் புக் ப்ரூஃபும் காட்டிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்த இதெல்லாம் சொல்கிற வரிசையா இன்னொரு ப்ரூஃபும் காட்டுறேன். அது வந்து ஸ்கூல் புக்கில் வந்து அந்த 8th புக்கு பார்த்தீங்களா? அதில் வந்து தே கூட்டல் ஆரம் தே கூட்டல் வாரம் அப்படின்னு சொல்லி 2 மீனிங்கில் வருது. ஆனால் புணர்ச்சி படி பார்க்கும்போது சுரேஷ் புக்கில் கொடுத்துருந்தது ரைட்டாகவும் இருக்குது. அதையும் நான் ரிசர்ச் பண்ணிட்டேன், அதையும் நான் தேடி பார்த்துட்டேன். ஏன்னா நான் ஸ்கூல் புக்ஸ் படிச்சிருந்தேன், அதனால் எனக்கு தெரியும். இது வந்து எங்கே இருக்குன்னா 9th புக் இருக்கா? 9th புக்கில் இயல் 6 அதில் புணர்ச்சின்னு ஒரு டாபிக் இருக்கும். 9th புக்கு தமிழ் புக்கில் இயல் 6ல் புணர்ச்சி இருக்கும், இலக்கணம். அதில் இங்கே நீங்கள் பார்க்கும்போது இங்கே வாங்கலை, இந்த பக்கத்தில் பாருங்களேன். ஸோ தேவாரம் வந்து எப்படி பிரியுதுன்னா தே கூட்டல் ஆரம், அந்த இடத்துல இவ்வு வரும். ஸோ வந்து தேவாரம் அப்படின்னு மாறும். ஸோ அப்போ தே கூட்டல் ஆரம் இது வந்து ரைட்டு தான் அப்படின்னு. ஸோ புணர்ச்சி விதிப்படி பார்த்தோன்னா தே கூட்டல் ஆரம் இது வந்து ரைட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ சுரேஷ் புக்கில் கொடுத்து அந்த ஒரு இது தே கூட்டல் ஆரம் அது ரைட்டு தான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் நம்ம வந்து அந்த தமிழ் அந்த இலக்கியம் படிக்கும்போது, தேவாரத்தை பற்றி படிக்கும்போது தே கூட்டல் வாரம்னு ஒன்று படிச்சிருப்போம். ஸோ இறைவனுக்கு சூட்டப்படும் பாமாலை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுவும் ரைட்டாக, ஏன்னா கொஸ்டினில் வந்து 2 இது கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ தேவாரம் தே கூட்டல் ஆரம் இது வந்து புணர்ச்சி விதிப்படி கரெக்டாக தான் சொல்லி கொடுத்தா ரைட்டு தான். ஆனால் தேவாரம் பாட்டில் 8th புக்கில் இருக்குது, அங்கே வந்து தே கூட்டல் வாரம்னு இருக்குது, அதுவும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஸ்கூல் புக்கு ப்ரூஃப் காட்டினதை பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து வந்து இந்த தண்டலிர் பதம் இருக்குது தெரியுமா? இங்கே ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. சுரேஷ் புக்கில் வந்து பேஜ் நம்பர் வந்து 8வது பேஜ். இங்கே வந்து தண்டலிர் பதம் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே இது 9வது பேஜ் இருக்கா? ஸோ சுரேஷ் புக்கில் 9வது பேஜ் எங்கன்னா 10ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு ஓல்டு புக்கு. ஸோ அந்த இதில் கொடுத்துருப்பாங்க, அங்கேயும் வரும் தண்டலிர் பதம் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடும் இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் கவர் ஆகிறது ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க, அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நிறையா கொடுத்துருக்காங்க, அப்படி இப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் வந்து இது கவர் ஆகிருக்கு, ஸோ அதனால் இந்த இடத்துல வந்திருக்கு, அதனால் அது கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னொரு இடத்துலையும் இன்னொன்று பார்த்தேன். தண்டல் இருப்பதை பார்த்துட்டீங்க. அதுக்கடுத்து வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வந்துச்சு. செப்பு பட்டயம், இது வந்து செம்பு கூட்டல் பட்டயம். ஓகே, ரைட்டு தான். ஏன்னா செப்பு பட்டயம் வந்து செம்பால் செஞ்சுருப்பாங்க. ஸோ செம்பு கூட்டல் பட்டயம் செப்பு பட்டயம் ரைட்டு தான்.
அந்த ராஜாக்கள் அந்த அவங்கள பற்றின இது குறிப்புலாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஓகேயா. ஸோ இருப்பு முனைன்னு இருக்குல்ல, அது வந்து இரும்பு கூட்டல் முனைனா வரும், இல்லை இருப்பு கூட்டல் முனையாக வரும், இல்லை இது ஒரு வேளை பிரிண்டிங் மிஸ்டேக்கா இல்லை எனக்கு புரியலையான்னு தெரில. ஸோ இது யாராச்சும் தெரிஞ்சாலும் கீழே வந்து கமெண்டில் இது பண்ணுங்கள். சரியா? ஓகேயா. ஸோ இது அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் நீங்கள் மிஸ்டேக் பார்த்தீங்க, நான் பார்த்தது இது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைனும் கொடுத்துட்டேன், ஸ்கூல் புக்கை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நான் கொஞ்சம் இது மட்டும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ அகரவரிசை, சந்திப்பிழை, இது எல்லாமே நான் நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் பாதி பார்த்தேன், பாதி பார்க்கல. ஸோ படிக்க தான் தெரியுது. ஸோ மற்ற எல்லாமே ஓகேயாக தான் இருக்குது. அந்த அதில் மட்டும் கொஞ்சம் இது இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் உள்ளக்க படிக்கணும், அந்த பிறமொழி சொற்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்தா எனக்கு தெரியும். அதுக்கடுத்து வந்து நான் திருக்குறள் படித்தேன். திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா 20 அதிகாரம் கொடுத்து வச்சுருக்காங்க நமக்கு. ஸோ அந்த 20 அதிகாரமும் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம டக்குன்னு பார்த்து தான் ஆகணும். ஸோ டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு அதிகாரமாச்சு நம்ம படித்து தான் ஆகணும். அப்படி பார்க்கும்போது நான் வந்து என்ன பண்ணேன்னா, இதான் வந்து திருக்குறள் கொடுத்துருந்தது. ஓகேயா. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து கொடுத்துருந்த திருக்குறள் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ விளக்கம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ திருக்குறள் பெயர் காரணம், திருக்குறளோட விளக்கம், திருக்குறளுக்கு வேறு பெயர், இதெல்லாம் நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. திருக்குறள் காலம், இந்த டேட்டாலாம் வந்து மறைமலை அடிகள் அவர் தான் சொல்லியிருப்பார். திருக்குறள் ஆண்டு வந்து இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பொது ஆண்டு 31 இதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது அதுக்கடுத்து இந்த இது அந்த எவ்வளோ அதிகாரம் ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது, அதெல்லாம் பாக்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது அந்த திருக்குறள் உரைகள் பற்றின இது. ஸோ இந்த இடத்துல திருக்குறள் உரை இருக்கா, நான் உங்களுக்கு ஒரு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பொதுவான குறிப்புகள், அந்த உடைமைங்கிற 10 அதிகாரத்தில் வரும். வெளிநாட்டில் வந்து திருக்குறளோட பெருமை எந்த அளவுக்கு இருக்குது, அந்த விக்டோரியா மகாராணி காலைல கண்ணு முழிச்சோன்னே படிக்கிறது, ரஷ்யாவில் வந்து அந்த கிரெம்லின் மாளிகையில் வந்து ஒரு பாதுகாப்பாக வச்சுருக்கிறது, ஜியு போப் வந்து 40 வருஷமாக அதை படித்து 1886 வந்து இது பண்ணார். இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது வந்து பழைய புக்கில் இருக்கும், அதை வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி வெளிநாட்டில் உள்ள சிறப்பு, அந்த திருக்குறளுக்கும் 7ங்கிற எண்ணுக்கும் உள்ள சிறப்பு, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. திருவள்ளுவ மாலை, ராமானுஜ கவிராயர், ஓகே, இந்த திருக்குறள் பற்றிய அரிய தகவல்கள், இதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து திருக்குறள் மொழிபெயர்ப்பு இருக்கா, எனக்கு இது கொஞ்சம் பத்தலை. இந்த திருக்குறள் அரிய தகவல்கள் இருக்கலாம், இந்த இதுலேயும் வந்து எனக்கு கொஞ்சம் ஒன்று கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் அதுக்கான ஒரு இதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது திருக்குறளின் உரைகள், ஸோ இதை தான் நான் அங்கே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ திருக்குறள் அரிய தகவல்கள்னு இருக்கா, ஸோ இந்த தான் நான் அங்கே அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது இந்த மொழிபெயர்ப்பு, நான் இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். திருக்குறளோட பெருமை, யார் யார் என்னென்னு சொன்னாங்க, ஒவ்வொருத்தர் கூறுனதையும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகே தான். அதுக்கடுத்து வந்து திருவள்ளுவ மாலை பற்றி, அந்த திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நல்லா இருந்துச்சு. இது வந்து எனக்கும் தெரியாது, திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி இருக்குது, ஆனால் எங்கே இருக்குது தெரியாது. ஸோ வேலூரில் இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 133 அடி சிலையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொடுக்கும்போது இன்னும் ஒன்று கொடுத்துருக்கலாம் எனக்கு தோணுச்சு. அந்த கன்னியாகுமரியில் அந்த திருவள்ளுவர் சிலை இருக்குது தெரியுமா, அந்த சிலை வந்து அந்த இவ்வளோ கல்லால் இது பண்ணப்பட்டது, இப்போ வந்து திறக்கப்பட்டது. ஏன்னா அதுக்கு வந்து இப்போ 25 வருஷம் ஆயிடுச்சு சொல்லிட்டு கொண்டாடினாங்க, நம்ம சிஎம் வந்து கொண்டாடினாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம், நான் அதையும் சொல்லுவேன். அது ஏன்னா நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் வந்து இந்த தஞ்சை சரஸ்வதி நூலகம், திருவள்ளுவர் கோட்டம் இருக்கும் சென்னையில், அது திருவள்ளுவர் சிலை, இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்டாக தனித்தனியாக இருக்கும். அது நம்ம ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். ஸோ அந்த இது படிக்கும்போது அந்த திருவள்ளுவர் கோட்டம், அதில் வந்து திருவள்ளுவர் பற்றின டேட்டா தான் இருக்கும். அதுக்கடுத்து அதை கொடுத்துருக்கலாம், திருவள்ளுவர் சிலையை பற்றின டேட்டா கொடுத்துருக்கலாம், அது நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து திருச்சியில் இளங்குமரனார் வந்து திருவள்ளுவர் தவசாலை வந்து அமைச்சார். ஸோ இந்த டேட்டாவும் வந்து அவங்க கொடுத்துருக்கலாம். ஸோ இதுவும் கொடுக்கலாம் தான் சொல்லுவேன். இளங்குமரனார் யாருன்னா, அவர் வந்து 9th புக்கோ 10th புக்லேயோ இந்த தேவனைய யாரையோ பற்றி படிக்கும்போது வருவார். ஸோ வந்து ஒரு பாக்ஸில், பச்சை கலர் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. கொடுத்து இவர் வந்து திருவிக்கா மாதிரி கண்ணை மூடிட்டே எழுதுறது 2 கையால் ப்ராக்டிஸ் பண்ணார். ஏன்னா கண்ணை மூடிட்டே எழுத ப்ராக்டிஸ் பண்ணார். விழிகளை இழக்க நேரிட்டாலும் தமிழை வந்து
மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணார் சொல்லி படிச்சிருப்போம். ரா இளங்குமரனார். ஸோ திருச்சியில் திருவள்ளுவர் தவசாலை, அது திருவள்ளுவர் கோட்டம், வள்ளுவர் கோட்டம்னு சொல்லுவோம். ஸோ அது திருவள்ளுவர் சிலை. ஸோ அந்த பற்றின இது அந்த இப்போ பவள விழா கொண்டாடினாங்க. ஸோ அந்த ஒரு பிரிட்ஜெலாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இது அதுக்கு வந்து பேர் மாற்றிருக்காங்க, நாலேஜ் ஆஃப் விஸ்டம்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு சிஎம் மு.க. ஸ்டாலின் சார் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அந்த இதையும் கொடுத்துருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கலாம். மேபி அது கேட்க மாட்டாங்களா என்னன்னு தெரில. ஆனால் அது ஒரு அப்டேட் தான். நான் அதான் சொல்லுவேன், சஜஷன் சொல்லுவேன். ஸோ அதான் சொன்னேன். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி படித்தேன்னா, இந்த கண்டென்ட்லாம் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அதிகாரமாக படிப்போம். ஃபஸ்ட்டு மேட்ரு என்னென்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன்ல, திருக்குறள் மொழிபெயர்ப்பு, இந்த திருக்குறள் அரிய தகவல்கள், இது நான் என்னென்னு உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். நான் கவர்மெண்ட் மெட்டீரியலும் படிப்பேன். அதாவது நான் என்னென்னா, இப்போ சுரேஷ் புக் பார்த்துட்டோமா, ஸோ நான் வந்து முன்னாடி வந்து சுரேஷ் புக் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஓல்டு புக்கு வந்து பிடிஎஃப் வச்சு படிச்சுட்டு இருந்தேன். புது புக்கு இருந்துச்சு என்கிட்ட, கவர்மெண்ட் மெட்டீரியல் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து படிக்கிறது வந்து நல்லது தான். ஏன்னா இதிலேருந்து வந்து எனக்கு திருநாவுக்கரசர் வந்து அவரோட பேர் இதெல்லாமே இதில் கொடுத்துருந்ததான் கேட்டாங்க. அதாவது பழைய சிலபஸ் படி, இப்போ தான் சிலபஸ் குறைச்சிட்டாங்களே. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இதுலேயும் திருக்குறளை பற்றின இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே நீட்டாக இருக்கும். அந்த சுரேஷ் புக்கில் இந்த மாதிரி பாக்ஸு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சுரேஷில் வந்து நீட்டாக யார் யார் என்னென்ன சொன்னால் அப்படின்னு தனித்தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ஒரே இதாக மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. அந்த 10 அதிகாரம், அந்த 7ங்கிற சொல்லுக்கும் திருக்குறளுக்கும் உள்ள ஒற்றுமை அதெல்லாம் அங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கேயும் இருக்கும். ஸோ ஓகேயா, அந்த உரை எழுதினவங்க இது. இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ஒன்று எனக்கு குழப்புச்சுன்னா, மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 முதலில் திருக்குறளை பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார் அப்படின்னு இருக்கா. 1812 ஓகேயா. அதுக்கடுத்து பரிமேலழகர் உரையுடன் ராமானுஜ கவிராயர் வந்து முதலாக பதிப்பித்தார். ஓகேயா. இவர் வந்து இவரோட உரையோட பதிப்பிச்சிருப்பார் 1840. ஆனால் 1812 ஞானப்பிரகாசம் வந்து தஞ்சையில் வெளியிட்டார். இது ஒன்று இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன படித்தேன்னா, நான் படிக்கும்போது திருக்குறளை முதலாக பதிப்பித்தவர் வந்து, இந்த பதிப்பித்தவருங்கிறதே வந்து நிறையா இருக்குது. ஸோ பதிப்பித்தவர் வந்து பரிமேலழகர் உரையுடன் பதிப்பித்தவர் வந்து 1840 ராமானுஜ கவிராயர். இது வந்து சுரேஷ் புக்கில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த தஞ்சை ஞானப்பிரகாசம் இவரை பற்றியும் கொடுத்துருந்தாங்க. 1812 முதலாக பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார் கொடுத்துருந்தாங்க. ஆனால் திருக்குறளை முதலாக பதிப்பித்தவர் அம்பலவான தம்பிபிரான்னு சொல்லிட்டு 1812 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக பார்த்தேன். இதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு இது இருக்குது, நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அம்பலவான தம்பிபிரான் அவர் 1812 பதிப்பிச்சிருக்காரு. ஸோ இப்படி கேட்டார்னா இவர், தஞ்சையில் வெளியிட்டார்னு கேட்டால் இவர், பரிமேலழகர் உரையுடன் கேட்டால் ராமானுஜ கவிராயர். ஸோ பார்த்துக்கோங்க இது தெளிவாக. ஓகேயா. ஸோ இது ஓகே. அதுக்கடுத்து திருக்குறள் மொழிபெயர்ப்பு வந்து நான் சுரேஷ் புக்கில் பார்த்தா ஒரு 4 தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த மெட்டீரியல்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா இதில் உள்ள கொஸ்டினும் வெளியே வருது. நிறையா டிஎன்பிசி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியலும் தமிழுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா 100 மார்க்கு, அதாவது 50% மார்க் வந்து தமிழில் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ வெயிட்டேஜ்லாம் குறைஞ்சி போச்சு. ஸோ அதனால் எல்லாமே படிக்க வேண்டியதில்லை, சிலபஸில் என்ன இருக்கோ அது. ஸோ அதுக்காக இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ வீரமாமுனிவர் இவர் கொடுத்துருந்தாங்க, ஜியு பப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தர் ஒரு 2-3 பேர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஆனால் இங்கே கொடுக்கும்போது நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா இங்கிலீஷ்லேயே 4 பேர் இது பண்ணியிருக்காங்க. 4 மொத்தம் 6 பேர் வருது. ஓகே, 6 பேர் வருது. அதுக்கு ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, உருசியம் அதாவது ரஷ்ய மொழி, அது ஹிந்தி, தெலுங்கு, வைத்தியநாத தேசிகர். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுவும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த மொழிபெயர்ப்பையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த பதிப்பித்தவர் இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மணக்குடவரை பற்றி ஏதோ ஒன்று படித்தேன். முதலில் உரை கண்டவர் வந்து மணக்குடவர். ஓகேயா. உரை கண்டவர் வந்து மணக்குடவர், பதிப்பித்தவர்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக குழப்புற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணுன்னா MKTNPC சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ட்ரெண்ட் ஆகுங்க. அப்போ தான் அவங்க பார்த்துட்டு இந்த கரெக்ஷன்லாம் கொஞ்சம் மாற்றுவாங்க. இந்த ஸ்டாக் இல்லை, ஸோ நியூ எடிஷன் போடும்போது அதில் கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஓகே, அதுக்கடுத்து நான் பார்க்க நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம MKTNPC டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.